இணைய நாளுக்கான அடுத்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைட்டில் வின்னர் சபரி வாழ்க அப்படிங்கிற மாதிரி இவர் நம்ம வாட்டர் மெலன் கத்திட்டு இருக்காரு. உடனே என்னன்னா அதுக்கப்புறம் சாண்ட்ரா டைட்டில் வின்னர் சபரி வாழ்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒன்று சொல்கிறாங்க. ஏதோ ஒரு டாஸ்க் நடந்திருக்கு போல இருக்குது. அதில் வந்து ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இந்த வாட்டர் மெலனுக்கு என்ன தர்பீஸ்க்கு பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு கேமராவிலையும் போய் சபரிக்கு ஓட்டு போடுங்க, கானா வினோத்துக்கு ஓட்டு போடாதீங்க, சபரிக்கு ஓட்டு போடுங்க, கானா வினோத்துக்கு ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. இது சரியான ஒரு நடைமுறை இல்லை. ஏன் அப்படின்னா எல்லாருமே அந்த ஃபைனலிஸ்ட்டாக வந்திருக்காங்க. அதில் வந்து ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் ஒருத்தருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு வேறு சொல்கிறார். அது வந்து சரியான ஒரு நிகழ்வா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இது வந்து சில பேரை ட்ரிகர் பண்ணுதா அப்படின்னா கண்டிப்பாக ட்ரிகர் ஆகுங்க. அடுத்தது சபரிக்கு உள்ளே கொடுக்குற அந்த முக்கியத்துவம் வந்து ஃபஸ்ட்டு வாரத்தில் எப்படி சபரிக்கு பயங்கர முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஹைப் ஏற்றினாங்களோ அதே ஒரு ஹைப்பை இப்போயும் ஏற்றிட்டு இருக்கிற அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்கின்றோம். சபரியை பற்றி அவர் வாட்டர்மெலன் தர்பீஸ் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, சபரி ரொம்ப நல்லவர், நிறைய தொண்டுகள்லாம் செஞ்சுருக்காரு, இவருக்கு அந்த காசு வந்ததுன்னா போய் நிறைய பேரை படிக்க வைப்பார். இது எனக்கு ஒன்றும் புரியலையே. இது என்ன ஒரு கண்ணோட்டத்தில் தர்பீஸ் காய் நகர்த்தது நமக்கு தெரியல. இது கூட கானா வினோத்தினுடைய மன உளைச்சலுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிட்டு இருக்கு கடந்த 2 நாட்களாக. இப்போ விக்கல் விக்ரமும் இன்னொருத்தர் யார் சபரியும் சேர்ந்து இதுதான் எங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்படி இப்படின்னு ஒரு உருண்டை இழுக்கிற அந்த காட்சிகளும் போகுது. எனவே இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக கானா வினோத் வந்து அஃபெக்ட் ஆகிருப்பாரா அப்படின்னா அது ஆகக்கூடாதுங்கிறது தான் ஒரு நிகழ்வு. ஏன்னா பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. உங்களுக்கு பல தாக்குதல் வரும், அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும், அதுதான் முக்கியமான விஷயம். எனவே டைட்டில் வின்னர் சபரி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த பெரிய உடன்பாடாக இல்லை. ஏன்னா சபரி இட்ஸ் நாட் டிசர்வ் டு டைட்டில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 90 நாள் பார்த்த நிகழ்வில் வந்து அவர் 2 வாரங்கள் நல்லா தாங்க ஆடினார். அதுக்கப்புறம் அந்த ஒரு கேப்டன்சி டாஸ்க் இருக்குது இல்லையா, பார்வை மிக கொடுமையான முறையில் தாக்கிட்டு அது கேம்னு அன்றைக்கி அவர் சொன்னார். அன்றைக்கி சொல்லும்போது இனித்தது அவருக்கு நிறைய பேர் சப்ப கட்டினாங்க. அதற்கு பிறகு விஜய் சேதுபதியால் வறுவல் செய்யப்பட்டு ஒரு குறும்படம் போட்டதுக்கப்புறம் அவர் கேம்லேயே இல்லை, அவுட் ஆஃப் த கேம். அதுக்கப்புறம் டிக்கெட் டு ஃபினாலியில் தான் அவர் வெளியில் வந்தார். அவர் எப்படி டிசர்வ் ஆவார்? எந்தவித ஒரு ப்ரெஷரையும் அவர் ஹேண்டில் பண்ணலையே.